ஓகே. எப்படி ஆன்லைன் ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணணுன்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரியா? இதுதான் என்னன்னா ஹோஸ்டிங்கர். நம்ம டொமைன் வாங்கியிருக்கிறது ஹோஸ்டிங் வந்து இந்த வெப்சைட் மூலமா பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. சரியா? இதுல வேட்பிரஸ்ங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? சிஎம்எஸ் சொல்லுவாங்க, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ அதை டவுன்லோட் பண்ணணும். இப்போ டவுன்லோட் ஆகும் வேட்பிரஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் 16 MB இருக்கும். இதை எப்படி ஹோஸ்டிங்கர்ல இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ஹோஸ்டிங் செட்டிங். நீங்க இதில் ஹோஸ்டிங் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் மேனேஜ் ஹோஸ்டிங்கை மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். இதில் MySQL டேட்டாபேஸில் போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் டேட்டாபேஸ் நேம். இப்போ நான் டேட்டாபேஸ் என்ன நேம் கிரியேட் பண்ணுற போனோம்னா மிஸ்டர் ஷாப்பர் அப்படின்னு பண்ணுறேன். யூசர் நேம் வந்து டெக் சாஃப்ட் அப்படின்னு போடுறேன். பாஸ்வேர்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கிடுங்க. இப்போ டேட்டாபேஸ் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? அது கிரியேட் ஆனதும் கீழே அது டிஸ்பிளே ஆகும். நம்ம ஹோஸ்டிங்ல என்ன டேட்டாபேஸஸ் இருக்கு, அதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் வந்து இதுதான். டேட்டாபேஸ் நேம், இது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இந்த மூணையும் நீங்க கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா ஃபைல் சர்வர். இதை உதாரணத்துக்கு நான் ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு நோட் பேட்ல டேட்டாபேஸ் நேம் காப்பி பண்ணி நேம் MySQL யூசர் நேம். இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்க. டேஷ்போர்ட்ல ஃபைல் மேனேஜர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு விண்டோல ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல பப்ளிக் HTMLங்கிறது ஒரு ஃபோல்டர் தான். அதுல டிஃபால்ட்டா ஒரு ஃபைல் இருக்கும். அதை என்ன பண்ண போறீங்கன்னா டெலீட் பண்ணிடுங்க. ஸோ அது தேவையில்லை. அந்த ஃபைல் தான் இதுல பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இந்த டிஃபால்ட் ஃபைல் இருக்கும். இப்போ இந்த ஃபைலை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டும். இப்போ இந்த வேர்ட்பிரஸ் zip ஃபைல் டவுன்லோட் ஆயிட்டு இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா அந்த ஃபைலை இங்க அப்லோட் பண்ணணும். இந்த பட்டன் அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஃபைல் கேட்கும். நீங்க டவுன்லோட் ஃபோல்டர்ல அந்த ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்க அப்லோட் ஆகும்.
வேட்ரஸ் வந்து ஃபுல்லா அப்லோட் ஆயிட்டு. இனிமே என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் இல்லை இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கா, இது கொடுத்துட்டீங்கன்னா இதுல இப்படி இந்த இதை நினைச்சிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கிட்டு கொடுத்துட்டா அந்த பாத்துல அது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும் அவ்வளோ ஃபைலும். ஓகேவா, எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் சிப் ஃபைலா இருக்குது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். கம்ப்ளீட்டட் ஆயிட்டு பார்த்தீங்களா, வேட்ரஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இந்த ஃபைலை நீங்க மூவ் பண்ண போறீங்க. ஓகேவா, மூவ் பண்ணதுக்கு இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. மூவ் அப்படி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சேஞ்ச் கொடுத்துட்டு இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ண மூவ் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பப்ளிக் ஃபோல்டருக்கு டைரக்டா போயிடும். பப்ளிக் HTML ஃபோல்டருக்கு போயிடும். இனிமே என்ன பண்ண போறீங்கன்னா அந்த வெப்சைட்டை நீங்க மிஸ்டர் ஷாப்பர் mrshopper.com இதான் அந்த ஃபைல். அப்பல பார்க்கும்போது எந்த ஃபைலுமே இல்லை. திரும்ப அந்த இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வேட்ரஸ் செட்டப்புக்குள்ள ஓப்பன் ஆகும். இதான் வேட்ரஸ் செட்டப். இப்போ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கணும். ரெண்டாவது இதுல சொல்றது பாத்தீங்களா, டேட்டாபேஸ் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் கரெக்டா வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்க லெட்ஸ் கோ அப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ டேட்டாபேஸ் நேம் நம்ம ஆல்ரெடி ஒரு நோட் பேட்ல எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துட்டு டேட்டாபேஸ் நேம் இதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு யூசர் நேமும் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். யூசர் நேம் கொடுங்க. இப்போ பாஸ்வேர்ட் உங்களோட இமெயில் ஐடி கரெக்டா கொடுங்க. எதுக்குன்னா சப்போஸ் நீங்க பாஸ்வேர்டு மறந்தாலும் அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கு இந்த இமெயில் ஐடிக்கு தான் வரும். இது சர்ச் என்ஜின் விசிபிலிட்டி. இப்போ அந்த சைட் டெவலப் பண்ணும்போது சர்ச் என்ஜின்ல வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஷன்லாம் வச்சுக்கலாம். இதை நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணா உங்க சைட் வந்து விசிபிள் ஆகாது. ஸோ நீங்க டிக் பண்ணாம விடலாம். இப்போ இன்ஸ்டால் வேட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேட்ரஸ் இன்ஸ்டால் ஆயிட்டு. அவ்வளவுதான். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களோட சைட் ஒரு நேமுக்கு வந்துடும். ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இனிமே இதை கஸ்டமைஸ் பண்றது நம்மளோட வேலை. அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஸ்டோரா ஆக்கணுங்கிறத படிப்படியா பார்க்கலாம். அதுக்கு நீங்க இந்த இதுல ஹைஃபன் போட்டு வேட்ரஸ் -wp-admin WP-னா ஒண்ணு இல்ல, அது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வேட்ரஸ். என்டர் அடிச்சீங்கன்னா ஒரு லாகின் கேட்கும். நீங்க ஆல்ரெடி அப்போ கிரியேட் பண்ணீங்கல்ல அந்த யூசர் நேம் இல்ல கொடுக்கீங்க. கொடுத்துட்டு நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்களோ அதை கொடுக்கணும். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுதான் அட்மின் பேனல். இந்த அட்மின் பேனல்ல நீங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு செட்டிங்ஸ் வந்துட்டு இதுல சைட் நேம் என்ன அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜாங்கிரி ஸ்டோர், ஆன்லைன் ஜாங்கிரி ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுல நீங்க
என்னென்ன செட்டிங்ஸ் உண்டோ உங்களுக்கு ஏற்றபோல பண்ணிக்கலாம். சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இப்போ சைட் டைட்டில் டேக்லைனை நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட்டிங். இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது உங்களோட மெயில் சர்வர் நீங்கள் என்னென்ன கான்ஃபிகர் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டோராக மாற்றணும். ஓகேவா? அப்போ நீங்கள் ஸ்டோராக மாற்றணுங்கச்சுல இதில் என்னன்னா இதில் பிளக்கின் அப்படின்னு ஒன்று இருக்கும். பிளக்கின் அப் தீம் பிளக்கின் யூசர் டூல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பிளக்கின் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ கிளிக் பண்ணுங்க. இதில் என்ன பண்ண போறீங்கன்னா WooCommerce அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த பிளக்கின் வரும். இதுல நீங்க இன்ஸ்டால் நவ் அப்படி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இது ஒரு பிளக்கின் அடிஷ்னல் நம்மளோட சைட்டை ஒரு ஸ்டோரா மாத்திர ஒரு இ-காமர்ஸ் சொல்யூஷன் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபியூ மினிட்ஸ் ஆகும் அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இன்ஸ்டால் ஆனோடனே அதை ஆக்டிவேட் பண்ணணும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு நீங்க இதை ஆக்டிவேட் பண்ணணும். கண்டினியூ கொடுங்க. ஸோ நம்ம என்ன சம்பந்தமான ப்ராடக்டை இதில் செல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்காண்டி கேட்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், ஃபுட் அண்ட் ட்ரிங்க், ஹோம் ஃபர்னிச்சர், ஃபேஷன், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை. தென் நெக்ஸ்ட். ஸோ நீங்கள் என்ன மாதிரி டைப்பான ப்ராடக்டை செல் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆர் டவுன்லோட்ஸ் அந்த மாதிரி எதுவோ அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட். கண்டினியூ கொடுங்க. ஸோ ஹவு மெனி ப்ராடக்ட் டு யூ பிளான் டு டிஸ்பிளே, எவ்வளோ ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் 1 to 10 கொடுங்க. கண்டினியூ. இட் டேக் சம் ஃபியூ மினிட்ஸ். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்னன்னா தீம், அதாவது இந்த ஆன்லைன் ஸ்டோருக்கு ஏற்றாப்புல தீம் அப்படி இருக்கும். நீங்கள் இதில் நிறைய தீமை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆன்லைனில் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயும் உண்டு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் நிறைய தீம் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம சைட்டு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் அதோட ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ தீமை சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ தீம் இருக்கு. நம்ம இப்போதைக்கு ஸ்டோர் ஃப்ரெண்டுங்க தீமை நான் சூஸ் பண்றேன். இது அடிஷ்னலா உள்ள தீம் பிளக்கின் தான், வேற ஒன்றும் இல்லை. ஜெட் பேக்குங்கிறதும் ஒரு WooCommerce மாதிரி அது கூட இன்டராக்ட் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு பிளக்கின். அது நம்ம டேக்ஸ் கால்குலேஷன், ஷிப்பிங் ரேட் கால்குலேஷன் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்றதுக்காண்டி அதை யூஸ் பண்ணலாம். லேட்டர் வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நான் ஃபர்தரா போடுற வீடியோல இதை பத்தி சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரிய வரும். கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுங்க. இப்போ நோ தேங்க்ஸ் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு சிம்பிள் டெமோ சொல்றாங்க. ஓகே, அது முடிஞ்சு. இப்போ அந்த தீம் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு அடிஷனல் ஒரு மெனு வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா அதுல ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அடிஷனலா பேஜஸும் கிரியேட் ஆயிரும். பாத்தீங்கன்னா பேஜஸும் கிரியேட் ஆயிரும். ஆல் பேஜஸ் கொடுத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு பேஜ், செக் அவுட் பேஜ், மை அக்கௌண்ட் அந்த மாதிரி பேஜ், ஷாப்புங்க பேஜும் கிளிக் ஆயிரும். இப்போ அந்த ஷாப்பை வியூ பண்ணீங்கன்னா உங்களோட சைட்டோட இது தெரியும். இப்போ நீங்க WooCommerce இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களோட சைட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னா இது ஒரு இக்னோஷியன் விண்டோ ஓபன் பண்ணிடுங்க. அதுல உங்க சைட் நேமை டைப் பண்ணி என்டர் பண்ணா உங்களோட சைட் இப்படி ஓபன் ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ், ஷாப் பேஜ் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ டேஷ்போர்ட் வந்துட்டு ப்ராடக்ட் கேட்டகரி வாங்க. இதுல ப்ராடக்ட்ல என்ன பண்ண போறீங்கன்னா கிரியேட் ப்ராடக்ட் அப்படி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட நேம் கேட்கும். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராடக்ட் நேம் இப்போ ப்ராடக்ட் நேமை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட URL எப்படி காட்டும் அதை நீங்க இந்த மாதிரினாலும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்தீங்கன்னா பிரைஸ், இப்போ அதோட பிரைஸ் என்னன்னு கேட்கும். இதுல என்னன்னா WooCommerceலயும் நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா யூரோ சிம்பிள் காட்டுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல செட்டிங்ஸ் இருக்கும் WooCommerceல. அந்த செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா அதில் நம்ம மாத்திக்கலாம். இப்போதைக்கு இதை டிராப்ல மாத்திட்டு ப்ராடக்ட்டை டிராப்ல சேவ் பண்ணிக்கிட்டு ஃபர்தரா வரும்போது நம்ம அல்டர் பண்ணிக்கலாம். இப்போ செட்டிங்ஸை பார்ப்போம். இதுல ஸ்டோர் நேம் அண்ட் டாக்ஸ் அது மாதிரி எல்லாமே இருக்கும். இதுல கரன்சி இது இருக்குல்ல, கரன்சி ஆப்ஷன்ஸ். இதுல இந்தியன் ருபி. ஸோ நம்ம இந்தியாவில் பண்றதுனால இந்தியன் ருபி வைக்கணும். ஸோ நீங்க கரன்சி கன்வெர்ட்டரும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் இது மூலமா கரன்சியை நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் பிளக்கின் இருக்கு. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. நீங்க ஆன்லைன் பேமெண்ட் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் இப்போ பேங்க் மூலமா வர்றது, நீங்க அதை எப்படி செட்டப் பண்ணணும்னு ஃபர்தரா உள்ள வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதை நீங்க இதோட ஆர்டரை மாத்திக்கலாம். நீங்க கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ இப்போதைக்கு நான் பேபால் அக்கௌண்ட்டும் கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் ஆன்ல வைப்போம். இதை ஆன் பண்ணியாச்சு, இதுவும் ஆன் பண்ணியாச்சு. கேஷ் ஆன் டெலிவரினா பை கேஷ் ஆன் அப்பான் டெலிவரி. டெலிவரி பண்ணும்போது அவங்க கஸ்டமர் கேஷ் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன். இது பேபாலுக்கு என்ன பண்ண போறேன்னா என்னோட ஜஸ்ட் நீங்க பேபால் ஐடி மட்டும் கொடுத்தா போதும். ஸோ உதாரணத்துக்கு என்னோட பேபால் ஐடியை நான் இதில் கொடுத்தேன். இது என்னோட பேபால் ஐடி. ஸோ கொடுத்துட்டு அவ்வளோதான்.
இதுல உள்ள ஏபிஐ, யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்க உங்களோட பேபால் அக்கௌண்ட்ல உள்ள செட்டிங்ஸ் பேஜ்ல இருந்து கிடைக்கும். பேபால் ஐடென்டி டோக்கன் இதெல்லாம் நீங்க வந்து உங்க பேபாலோட செட்டிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லேட்டரா நம்ம அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம், ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே பத்தி. இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்றத பத்தி பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட் டிராஃப்ட்ல இருக்கு, இதை எடிட் பண்ண போறோம். ஓகே, எடிட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டோம். இதில் அதோட ரேட் இப்போ கரன்சி சிம்பிள் மாறிட்டு பார்த்தீங்களா. ஸோ 500 கிராம் ஜாங்கிரி ஹவு மச் ருபீஸ், ஒரு 250 நான் செட் பண்றேன் ரெகுலர் பிரைஸ். நம்ம சேல்ஸ் பிரைஸ், அதாவது நம்ம வந்து ஆஃபருக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி, அது ஒரு 235 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதையும் நீங்க ஷெட்யூல் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த டேட் வரைக்குள்ள வாங்கினாங்கன்னா இந்த ரேட், அந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த ரேட், அந்த மாதிரி ஷெட்யூல்ஸ்லாம் வச்சுக்கலாம். லேட்டர் அதை பத்தி பார்ப்போம், இப்போதைக்கு அது இருக்க வேண்டாம். இப்போ இன்வென்ட்ரி, இது ஸ்டாக், நீங்களும் ஸ்டாக் இதுல மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட வெயிட் எவ்வளவு, அதோட டீட்டெயில் பத்தி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஷிப்பிங் கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். இந்த இதுல வந்து ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், இது அப்புறம் ப்ராடக்டோட இமேஜ். இப்போ பாத்தீங்கன்னா ப்ராடக்டோட இமேஜை நீங்க அப்லோட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஆல்ரெடி நான் 2 ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஸோ இதை டிஃபால்ட்டா ப்ராடக்ட் இமேஜா செட் பண்றீங்க. செட் ப்ராடக்ட் இமேஜ். அதே மாதிரி ப்ராடக்ட் கேலரி, ஒரு ப்ராடக்ட்டுக்கு 2-3 இமேஜும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ரெண்டையும் ஆட் டு கேலரியில கொடுத்தா நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை பத்தி பார்த்துக்கலாம். ஓகே, இனிமே பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பப்ளிஷ் ஆயிரும், செல் பண்ணலாம் நம்ம சைட்ல. இப்போ சிங்கிள் ப்ராடக்டை நம்ம சைட்ல அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட்டை வந்துட்டு நீங்க ஹோம் பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல ஷாப் பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போ இது யூசர் யார் வாங்கன்னா ஆட் கார்டு கொடுத்தாங்கன்னா ஆட் ஆயிரும், வியூ கார்டு கொடுத்தாங்கன்னா வியூ கார்டில் வந்துடும். அவங்க ஃபர்தரா செக் அவுட் பேஜ் கொடுத்தாங்கன்னா செக் அவுட் பேஜ் வரும். ஸோ இதெல்லாம் அவங்க கஸ்டமரோட டீட்டெயில், என்ன மோடில் பேமெண்ட் பண்ண போறாங்க, பேபால் கொடுத்துட்டு செக் அவுட் கொடுத்தாங்கன்னா பேபால் கேட்வேக்கு ரீடைரக்ட் ஆகும். இல்லை கேஷ் ஆன் டெலிவரினா நீங்க கஸ்டமர் டீட்டெயில் ஆகணும்னே உங்களுக்கு ஒரு ஆர்டர், உங்களுக்கு உங்களோட அட்மின் பேனல்ல உங்களோட ஆர்டர்ஸை பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லி தரேன். உங்க அட்மின் பேனல்ல வந்தீங்கன்னா காமர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயே உங்களுக்கு வர ஆர்டர்ஸ்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்க அவங்களுக்கு ஆர்டர்ஸை பார்த்து டெலிவரி பண்ணலாம். இவ்வளவுதான். இதை ஃபர்தரா எப்படி டெவலப் பண்றதுங்கிறத அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching. Have a nice day.